ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நான் ரீசெண்டாக என்னோட லைஃப்பில் அப்சர்வ் பண்ண சில விஷயங்கள்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நான் அப்சர்வ் பண்ணேன், இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவேன்ல. ஸோ அந்த மாதிரி நான் இப்போ ரீசெண்டாக அப்சர்வ் பண்ண ஒரு 2-3 விஷயத்தை பற்றி தான் இந்த பாட்காஸ்ட்டில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். கொஞ்சம் ஹிலேரியஸாக ஃபன்னியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுக்கு வேலையெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா ஹெட்செட் போட்டுட்டு ஜாலியாக நீங்கள் இந்த பாட்காஸ்ட் கேளுங்க. இல்லை வேலை இருந்துச்சு அப்படின்னா ஹெட்செட் போட்டுட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு சும்மா ஃப்ரெண்டோட ரேண்ட் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. சும்மா ஏதோ புலம்ப போகிறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சேனலோட அந்த இது உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி அந்த மாதிரி பேசி போடுற பாட்காஸ்ட் இது கிடையாது. ஸோ ஜஸ்ட் என்னோடய ரேண்ட். நான் இப்போ ரீசெண்டாக இந்த ஜிம்முக்கு போய்கிட்டு இருக்கேன், ரிட்டன் வருவேன். அந்த மாதிரி போகும்போது ஏதாச்சும் ஒன்று அப்சர்வ் பண்ணுறது தான். ஜிம்மில் இருக்கும்போது ஏதாச்சும் ஒன்று நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். சில விஷயங்கள் பேசணும்னு தோணும், சில விஷயங்கள் பேசணும்னு தோணி நான் நிறையா மறந்துருக்கேன். சில விஷயங்கள்லாம் பேச முடியாது. ஏன்னா அது ரிலேட்டடான பர்சன்ஸ் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறக்கான சான்சஸ் இருக்குது. அதனால கொஞ்சம் உஷாராக பேசுகிறது கிடையாது. ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, நான் இப்போ ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன். இங்கே மெட்ரோ போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னோடய ஏரியாவில். மெட்ரோ போட்டுட்டு இருக்கும்போது நான் பைக் எடுத்துகிட்டு அந்த ஒரு டேர்னிங் வரும். அந்த டேர்னிங் அப்புறம் இந்த மெயின் ரோடு, அந்த மெட்ரோ போட்டுட்டு இருப்பாங்க. மெட்ரோ போட்டுட்டு இருக்கிறனாலே கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும். ரோடோட கண்டிஷனும் ரொம்ப மோசமாக இருக்கும், குண்டும் குழியுமாக இருக்கும். அந்த ஏரியாவே கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும். அந்த மெயின் ரோடுக்கு போகிறக்குள்ளேயே ஏன்டா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அந்த மெயின் ரோடுக்கு போனதுக்கப்புறம் அந்த சந்து பொந்துக்குள்ளே கூட ஸ்பீட் பிரேக்கரில் இருந்தால் கூட ஓட்டிட மாட்டிருக்கு. ஆனால் மெயின் ரோட்டில் வண்டி ஓட்டவே முடியறதில்லை. ஏன்னா எங்கேருந்து எவன் சொருகிறான் அப்படின்னே தெரில. ஸோ கரெக்டாக காலங்காத்தால் நான் ஒரு மிட்டு அதாவது காலங்காத்தால் இல்லாமல் கொஞ்சம் ஆஃப்டர்நூனும் இல்லாமல் இதுக்கு நடுவில் ஜிம்முக்கு போவேன். அப்போ தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அது அப்படி தான், கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த மாதிரி போவேன். ஸோ இப்போ ரீசெண்டாக ஜிம்முக்கு போகும்போது மெட்ரோ போட்டுட்ருக்காங்க. சென்டர் ஆஃப் த ரோட்டில் 2 பக்கமும் அவங்க ஒரு இது கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இது மாதிரி ஒரு பேனர் மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்குள்ளே தான் அவங்க வேலை செய்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த பக்கம் ரோடு, அந்த பக்கம் போகிறவங்களுக்கு, இதுக்கு இந்த பக்கம் ரோடு. ஸோ நம்ம இந்த பக்கம் போகலாம். ஸோ அந்த மாதிரி நடுவில் ஒரு 2 இது மாதிரி இருக்கும். அதுக்கு நடுவில் நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பில்லர்ஸ் அவங்க எழுப்பிக்கிட்டு இருப்பாங்க. அந்த 2 இதுக்கு வேலை செய்கிறாங்க. மக்கள்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைடில் அந்த பேரிகார்டு மாதிரி கொஞ்சம் நல்லா பெருசாக எழுப்பி வச்சுருப்பாங்கல்ல, ஹைட்டாக அந்த மாதிரி எழுப்பி வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கங்கே அந்த பேரிகார்ட்ஸ்க்குலாம் கேப் இருக்கும். அந்த கேப்பில் நம்ம யூ-டர்ன்லாம் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான ஒரு ரோடு கண்டிஷன் வச்சுக்கோங்களேன். எங்கே எந்த பக்கம் இருந்து எவன் சொருகுவான் அப்படின்னே தெரியாது. அதுவும் இன்றைக்கி வண்டி ஓட்டுறவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆப்போசிட்டில் உன் வண்டியில் பிரேக் இருக்குல்ல, இருக்கா இல்லையா, இருக்குங்க, அப்போ உன் மேலே தான் தப்பு அப்படின்னு போகிறானுங்க. டே மெண்டலுங்களா, ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, இல்லை இந்த இடத்துல பிரேக் அடிக்கணுங்கிறதுக்காக பிரேக் இருக்குது. ஆனால் நம்ம தான் ஒழுங்காக கவனித்து ஓட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். நீங்கள் இஷ்டத்துக்கு சிறுக்குன்னு உள்ளுக்குள்ளே வரதுக்கும், கட் அடிக்கிறதுக்கும், லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்ப வைக்கிறோம். இண்டிகேட்டரே போடாமல் டக்குன்னு திரும்பினதுக்கப்புறம் இண்டிகேட்டர் அது பேர்லேயே இருக்குது. நம்ம இண்டிகேட் பண்ணணும் பின்னாடி வரவனுக்கு. கொஞ்சம் முன்னாடியே அந்த ஒரு லெஃப்ட் திரும்ப போகிறீங்க அப்படின்னா ஒரு 5 செகண்ட் 10 செகண்டுக்கு முன்னாடியே இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா ஓகே, இந்த பீஸ் லெஃப்ட் திரும்புது, அப்போ நம்ம ரைட் கட் அடிக்கலான்னு ஏதாச்சும் தோணும். இன்றைக்கெலாம் எதுவுமே பேசிக், அதாவது ஓவராலாக டிரைவிங்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இந்த டிரைவிங்குள்ளே நான் எங்கேயோ இதை படிச்சிருக்கேன், இல்லை யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஜென் கதையில் கூட இது இருக்குது. ஒரு லீடர் ஒரு குரு அவனோட சிஷ்யர்கிட்ட சொல்லுவார், உனக்கு ஒரு தண்டனை. சிஷ்யன் கேட்பான், என்ன தண்டனை அப்படின்னு கேட்பான். நீ ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சேன்னா அந்த ஒரு வேலையை மட்டும்தான் செய்யணும் அப்படின்ட்டு அந்த குரு சொல்லுவார். அவனுக்கு ஃபஸ்ட்டு புரியாது, இது என்ன ஈஸியாக இருக்குது, நான் எதாவது சாப்பிடும்போது சாப்பிடணும், உட்காரும்போது உட்காரணும், தூங்கும்போது தூங்கணும், நிற்கும்போது நிற்கணும், வண்டி ஓட்டினா இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யும்போது ஒரு வேலை மட்டும்தான் நீ செய்யணும் அப்படின்ட்டு அந்த குரு சொல்லியிருப்பார். இவ்வளோ ஈஸியான பனிஷ்மெண்ட்டா அப்படின்னு அவன் நினச்சிருப்பான். ஆனால் அந்த பனிஷ்மெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவனுக்கு ரியலைஸ் ஆகும், மனுஷனால் ஒரு வேலை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அது ஒரு வேலையில் மட்டும் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது, சப்கான்ஷியஸ் ஆச்சு நம்ம வேறு எங்கேயாச்சும் டைவர்ட் ஆயிடுவோம். இந்த டிரைவிங் பண்ணும்போது அப்படி தான், நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி டிரைவிங் பண்ணோம் அப்படின்னா இந்த உலகத்தில் எங்கேயுமே ஆக்சிடென்ட் நடக்க போகிறது கிடையாது. ரொம்ப ஜென்யூனாக நீட்டாக ஓட்டக்கூடிய ஆட்கள் தான் நம்மலாம். ஆனால் நம்மளுக்கு ஓவராலாக டிரைவிங் தெரியும், முறுக்குனா வண்டி போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் அது பேர் டிரைவிங் கிடையாது. எதுக்கு லெஃப்ட் இண்டிகேட்டர், எதுக்கு ரைட் இண்டிகேட்டர், எதுக்கு இந்த சைன் வச்சுருக்காங்க, இங்கே எதுக்கு ஸ்பீட் பிரேக்கர், இங்கே எவ்வளோ ஸ்பீடில் போனால் இது பண்ணலாம், இந்த இடத்துல ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா, ஸ்கூல் இருக்கக்கூடிய ஏரியா, இங்கே ஸ்லோவாக தான் போகணும், இது நம்ம சந்துக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருக்கோம், ஃபேமிலிஸ் இருக்கக்கூடிய ஏரியா, இங்கே நம்ம இந்த மாதிரியான குட்டி குட்டி சென்சஸ்லாம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம வளர்த்திக்கணும், இல்லை பார்த்து தெரிஞ்சுக்கணும், இல்லை யாராச்சும் சொல்லியாச்சும் கொடுக்கணும், எதுவும் கிடையாது. லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டியா, ரைட்டில் திரும்ப எஸ் சார் அப்படிங்கிற மாதிரி, சார்ஜ் எடுத்துக்கிட்டு சார் அப்படிங்கிற மாதிரி ரோட்டில் எங்களெல்லாம் போட்டு சார்ஜ் பண்ணுறதுக்குன்னு நிறைய பேர் வண்டி ஓட்டுறாங்க. உண்மையாலுமே இன்றைக்கி வண்டி ஓட்டுறது ஒரு பெரிய தலைவலி. இது ஒரு அண்டர் ரேட்டட் இஷ்யூ தான், வெளியே யாரும் பேசுகிறதே கிடையாது. ஆனால் உங்களால் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிறது உங்களால் 100% ரிலேட் பண்ணிக்க முடியும். வண்டி ஓட்டுறதுங்கிறது இன்றைக்கி குதிரை கொம்பாக இருக்குது.
அதையும் தாண்டி நம்ம மேலேயும் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா என் மேலே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். நான் ஒவ்வொரு டைம் வண்டி ஓட்டும் போது அதை சரி பண்ணும் அப்படிங்கிற அந்த முனைப்பாச்சு இருக்குல்ல, அதுவாச்சும் வேணும் அப்படின்னு சொல்ல வரேன். இப்போ உங்களுக்கும் நீங்களும் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போடுறது, இல்லை திரும்பினதுக்கப்புறம் இண்டிகேட்டர் போடுறது, இல்லை வரக்குன்னு சொல்லிட்டு நடுவில் வர்றது, அந்த மாதிரிலாம் இருக்கலாம். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஒரு மெட்ரோ அந்த இதை ஒட்டி, அந்த ஒரு மெட்ரோ பேரிகார்டை ஒட்டி இந்த பக்கம் ரோடு நான் திரும்புகிறேன். எனக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ போய்கிட்டு இருக்கு. ஆட்டோனா அந்த அந்த 3 வீல் ஆட்டோ, அந்த மினி யானை, சின்ன யானைம்பாங்கள்ல, அந்த சின்ன யானை போயிட்டுருக்கு. சின்ன யானைக்கு லெஃப்ட் சைடு நான் வந்து ஓவர்டேக் பண்ணலாம். ரைட் சைடு பண்ணேன்னா அந்த மெட்ரோக்கு ஒர்க் பண்ணுற பேரிகார்டு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மினி ஆட்டோ, இந்த மினி யானை நான் சொன்னேன்ல, அவர் வந்து சென்டரில் போகிறார். அதாவது ஒன்று ரைட் ஓட்டி போய் எனக்கு லெஃப்ட் விட்டார்னா நானாச்சும் அதையும் பண்ண மாட்டேங்கிறாரு. நான் டீசெண்டாக நான் வந்து கொய்யான்லாம் ஹார்ன் அடிக்க மாட்டேன், 2 டைம் அடித்து காட்டுவேன். அந்த மாதிரிலாம் அதுவும் பண்ணி பார்த்தேன். நவரவே மாட்டேன், நான் நடுவில் தான் போவேன் அப்படின்ட்டு நினச்சேன். அப்புறம் நான் என்ன நினச்சேன், சரி நம்ம லெஃப்ட் எடுத்து அவர் ஓவர்டேக் பண்ணால் லெஃப்ட்டில் மண்ணு இருக்குது, அது கடையெல்லாம் வந்துடுது, எதையாச்சும் நம்ம அப்படியே கடைக்குள்ளே போய் மோமோஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி பைக்கில் உள்ளே கொண்டு வந்து பார்க் பண்ணுறேன் சார், தெரியாமல் பண்ணிட்டேன் சார், அந்த ஆட்டோக்காரன் ஒதுக்கி விட்டான் சார்னு சொன்னால் நம்பவா போகிறான். அதனால் சரி நம்ம ரைட் எடுத்து டக்குன்னு போயிடலாம். ஆனால் நான் அப்படி யோசித்ததே கொஞ்சம் தப்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ நான் ரைட் எடுக்கிறேன், அங்கே அந்த மெட்ரோ பேரிகார்டு இருக்குது. இப்போது இந்த ஆட்டோ இப்போ சென்டரில் போயிட்டுருக்கு. இப்போ லெஃப்ட்டில் வந்து யாராச்சும் இந்த ஆட்டோவை ஒடிச்சு விட்டாங்க அப்படின்னா இந்த ஆட்டோ டக்குன்னு அந்த ரைட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ரைட் ஸ்பேஸுக்கு வந்து தான் அவர் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். நான் என்ன கேல்குலேட் பண்ணேன், இந்த பக்கம் விட மாட்டேங்கிறேன். ஸோ அந்த பக்கம் யாருமே அவனை கிராஸ் பண்ணவே விட மாட்டேங்க, நான் விட்டால் தானே போகிறது. எனக்கு பின்னாடி பைக்கும் இல்லை, எல்லாம் காரு ஆட்டோன்னு தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. பைக்கு நான் ஒருத்தன் தான், என்னாலே போக முடியலன்னா வேறு யார் போவாங்க. ஸோ ரைட்டு கொஞ்சம் கேப் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த மெட்ரோ இதை ஒட்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மைண்டுக்குள்ளே கேல்குலேட் பண்ணிவிட்டு இப்படி வரேன். இந்த லெஃப்ட் ஓவர்டேக் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இப்படி ரைட்டு வரேன். ரைட்டு வந்து இப்படி அந்த ஆட்டோ ஓவர்டேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவோட பேக் வீலில் ஒரு இப்படி முன்னாடி வந்துட்டேன். ஹிமாலயன் பைக் வேறு வச்சுருக்கேன். நார்மலாகவே அது ஹார்ஸ் பவர் ஜாஸ்தி. ஸோ அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் ஓட்டணும். வெயிட் வேறு ஜாஸ்தி. என் நிலைமையை யோசிச்சு பாருங்கள். நான் இப்படி கரெக்டாக அந்த ஆட்டோ லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணி இந்த பக்கம் பேரிகார்டு, இந்த பக்கம் ஆட்டோ, நடுவில் நான் இப்படி வரேன். எனக்கு ஆப்போசிட்டில் 2 ஆன்ட்டிங்க காசிப்ஸ் பேசிட்டு வராளுங்க. கொஞ்சம் கூட பதட்டம் இல்லை, நான் தான் பதறேன். என்னம்மா வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா? அவர் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரு, நீ யாரா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. எப்படி காசிப்ஸ் பேசிட்டு வராளுங்க, எனக்கு அதுதான் இன்னும் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாளுங்க. நான் வந்து சொருக்குன்னு பிரேக் அடிச்சு இப்படி ஷாக்கில் பார்க்குறேன். எனக்குல நான் கொஞ்சம் ஓவர் ரியாக்டிவ் இல்லை, அப்பப்போயே கொஞ்சம் ரியாக்டிவான ஒரு பர்சன்ஸ் தான். இப்போ நிறையா கண்ட்ரோல் பண்ணி தான் அமைதியாக இருக்குது. அப்போ நான் இப்படி சொல்கிறேன், இப்படி வந்துச்சேன் கை, வேண்டாம் ரவுடி பொம்பளையாக இருப்பாளுங்க, தூக்கி போட்டு சாத்திடுவாளுங்க, கிளம்பு மித்துன்னு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு 5 செகண்ட் கேப் நடக்குது. என்னங்க அப்படின்னு இப்படி கையெல்லாம் இப்படி லைட்டாக இப்படி காமிச்சிட்டு பைக் எடுத்துகிட்டு இப்படி வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்க்குறேன் நான் மிரரில், மறுபடியும் அதே டோனில் அதே மாதிரி மெல்ல நட போட்டுக்கிட்டு ஜாலியாக நடந்துட்டு இருக்காளுங்க. என்னடி இவன் யார் முரட்டாம்பளையும் ஓடிக்கிட்டு இருக்கான், அவர் பாக்ஸரு, இது பாக்ஸரா, என்ன பேசுறீங்க, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்காளுங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நான் ஓகே பிரேக் அடிச்சிட்டேன், எல்லாம் ஓகே. இப்போ அதே மாதிரியான சுச்சுவேஷன் தான், அதே மாதிரியான ரோட்டில் தான் எல்லா வண்டியும் வந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் கொஞ்சம் எல்லாம் ரேஷ் டிரைவிங் வேறு பண்ணுறானுங்க. இத்தனைக்கும் இவ்வளோ கயாஸ் இருக்கிற ஒரு ரோட்லேயே இந்த 2 ஆன்ட்டிங்களை இந்த ஆட்டோக்காரர் மாதிரி இந்த ஆட்டோக்காரர் ஓவர்டேக் பண்ணுற வேறு ஏதாச்சும் ஒரு பைக்காரன் இல்லை இன்னமும் கட்டு சுருக்குன்னு ஓட்டுவானுங்களே ரேஷ் அவனுங்கெல்லாம் வந்தானுங்கன்னா அவனுங்க இஷ்டத்துக்கு கட்டு எடுப்பாங்க. இஷ்டம் ரைட் எடுப்பானுங்க, டக்குன்னு லெஃப்ட் எடுப்பானுங்க, சருன்னு பூந்து. அந்த மாதிரி இந்த ஆட்டோ பக்கத்தில் வந்து சருன்னு இப்படி ரைட் எடுக்கிறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அவன் பைக் போய் இந்த 2 ஆன்ட்டி மேலே தானே முட்டும். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த சினாரியோவை மட்டும் ஒரு பைக்குக்காரன் 2 ஆன்ட்டியை முட்டிட்டான், ரேஷ் டிரைவ் வேறு பண்ணிட்டு வந்துட்டான். போட்டு இந்த சொசைட்டி அவனை என்ன செய்யும். வயசு பையன் வச்சுப்போம், சொல்லவே தேவையில்லை. உன் மேலே தான் தப்பு, நீ பைக் வச்சுருக்க, சர்வைவல் ரேட் உனக்கு ஜாஸ்தியாக இருந்தாலும் நீ ஆன்ட்டிங்க மேலே ஜென்ரலாகவே அவங்க பொண்ணுங்க வேறு, விமன் வேறு, இது மாதா பிதா குரு தெய்வம், மாதா தான் ஃபஸ்ட்டு வேறு, இது மதர் எர்த்து வேறன்ட்டு வாழ்க்கையில் அவன் கடைபிடிக்காத ஃபிலாசபி அத்தனையும் பேசி அந்த யங்ஸ்டரை எப்படி திட்ட முடியும், எப்படி பிளாஸ்ட் பண்ண முடியுமோ அவனுங்களை துவம்சம் பண்ணிடுவானுங்க. ஆனால் அந்த 2 ஆன்ட்டிங்க மேலே தான் தப்பு. இப்போ நான் சொன்ன சினாரியோ ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனால தான் அந்த 2 ஆன்ட்டிங்க மேலே தப்புன்னு உங்களுக்கே கொஞ்சமாச்சும் தோணும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவளுக்கெல்லாம் இப்படி இதெல்லாம் தான் ஒரு மாதிரி. எனக்கு இதெல்லாம் குட்டி விஷயந்தான், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சீரியஸ் ஆகக்கூடாது தான். இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்கணும், நம்ம மென்டல் பீஸை நமக்கு எடுத்துக்கிற மாதிரி தான். நான் அது சீரியஸ் ஆகலை. நான் பாட்காஸ்ட் பேசணும், திருப்பி நம்ம பேசலாம் அப்படின்ட்டு இப்போ இந்த இடத்துல உட்காந்து மறுபடியும் இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறதுனால எனக்கு இப்போ கொஞ்சம் மறுபடியும் சுருங்குது. ஏன்னா நீங்கள் அதான் சொல்கிறேன்னே, எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது.
மெட்ரோ போடுறாளுங்க, ஒரு பேசிக் சென்ஸ் வேணும். மெட்ரோ போடுறாங்க, ஒரு பேசிக் சென்ஸ் வேணும். இந்த பக்கம் நம்ம நடந்து போனோம்னா வண்டியில் சுருன்னு வருண்டி நம்ம அந்த பக்கமாச்சு ஆப்போசிட்டில் தான் நடக்கிற சைடு, அந்த பக்கம் கடைகள்லாம் இருக்குது, அந்த கடையை ஒட்டி நடந்தாவாச்சு அது. இந்த பக்கம் நம்ம நடக்கக்கூடாது, வண்டி வேகமாக வருது, ஆட்டோ வருது, இந்த பக்கம் ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் சொல்லி ஸ்கூல் வேறு இருக்குது என் ஏரியா. அங்கெல்லாம் ரஷ்ஷாக இருக்கும், இந்த குழந்தைங்களாம் காலங்காத்தால் உள்ளே போயிட்டு வெளியே அதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம இந்த பக்கம் நடந்துக்கலாம், கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கலாம்லாம் கிடையாது. அந்த டோன் தான் எனக்கு இன்னும் சரி ஓகே நம்ம கிராஸ் பண்ணுறதுக்காக நின்றுக்கிட்டு இருந்தாங்க அந்த 2 ஆண்டி. அப்படி கூட இல்லை, பொறுமையாக. அதுவும் அந்த மெட்ரோ இதில் அது நான்லாம் ஒரு கடையை ஒட்டி போனால் கூட என் காது பின்னாடியே தான் இருக்கும். யாராச்சும் வராங்களா, ஹார்ன் அடிக்கிறாங்க, பைக் சவுண்ட் வருது அப்படின்னு இப்படி நானே ஒதுங்கிப்பேன். ஏன்னா சப்கான்ஷியஸாக நான் அது பழக்கமாயிருச்சு. அப்படி ஒதுங்கிலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரே நேரோவாக நடந்து போயிருந்தால் கூட பரவாயில்ல, 2 பேரும் சைடில் ஜோடி ஓட்டு நடந்து போகிற அளவுக்கு காசிப்ஸ் பேசிக்கிட்டு என்னடா இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு சரின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போனால் அங்கே கொஞ்சம் கூல் டவுன் ஆயாச்சு. அங்கே ஒரு ஜிம்மேட்டோட ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தார். அங்கே ஒரு 11 o'clock போகிறனால அங்கே அப்போ அந்த டைமுக்கு கம்மியாக தான் இருப்பாங்க. நான் கொஞ்சம் முன்ன பின்ன போவேன். ஷார்ப் 11-11:30 அப்படின்னா ஒரு கேங் வருவாங்க. அந்த கேங் கூட மட்டும் நான் கொஞ்சம் பேசுவேன், பழகுவேன். நல்லாவே கொஞ்சம் ஜெல் ஆகிட்டோம் நாங்கள்லாம். அப்போ நான் அன்றைக்கி கொஞ்சம் முன்னாடி போயிருந்தேன். புதுசாக நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம ஹெட்செட்டை போட்டுட்டு நம்மக்கிட்ட யாரும் பேசக்கூடாது, நம்மளும் யார்ட்டையும் பேச மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஜோனுக்கு போயிடுவேன். நம்ம அது மாதிரி ஜாலியாக ஹெட்செட்டை போனோமா ஒர்க் அவுட் பண்ணோமா அப்படின்ட்டு இருந்துட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தார். திடீர்னு எங்கேருந்து வந்தானுங்கன்னு தெரில. அவங்க வீட்டில் யாராச்சும் இவரை கூட்டிகிட்டு போக வந்தாங்களா, ஹஸ்பண்டை விட்டுருந்தேன் அவரை பிக்கப் பண்ணிட்டு போக வந்தேன், ஒய்ஃப்க்கு இது கூட்டிகிட்டு போக வந்தாங்களா, ஸ்கூலுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி, இல்லை எங்கேருந்து வந்தானுங்கன்னு தெரில. 2 குட்டி பசங்க, ஒருத்தன் ரொம்ப குட்டியாக இருக்கான், ஒருத்தன் அதை விட குட்டியாக இருக்கான். அந்த 2 பேர் இதில் என்ன ஹைலைட் இருக்குன்னா, ஒன்று இதில் 2 விதமான ஹைலைட் இருக்குது. ஒன்று பர்சனலாக ஒரு ஹைலைட். அது பர்சனலாக என்ன ஹைலைட் அப்படின்னா எனக்கு பர்சனலாக, பட் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த 95 to கரெக்டாக ஒரு 95 to 99 இதில் இல்லை 990 to 99 அப்படி வச்சுப்போமே. இந்த ஒரு 9 வருஷம் 8 வருஷத்துக்கு மட்டும் ஒரு பெரிய சாபக்கேடே இருக்குது. எதுவுமே கரெக்டாக அமையாது. ஏன்னா 2 ஜென்ரேஷன் கேப்புக்கு நடுவில் மாட்டிக்கிட்டவங்க நாங்கள்லாம். இந்த பக்கம் கை வைக்கிறதா, இந்த பக்கம் கால் வைக்கிறதா, அம்மா அப்பாவை பேலன்ஸ் பண்ணுறதா, சொசைட்டியை பேலன்ஸ் பண்ணுறதா. இப்போது ஒரு கான்டென்ட் வைஸ் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. 18+ மீம்ஸுக்கு ரியாக்ட் பண்ணி நான் இப்போ ஒரு வீடியோ போடுறேன், அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அது ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்காது. ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் எனக்கு அது பெரிய பெனிஃபிட் தான். நான் தான் சொன்னேனே, எல்லாமே சென்டரில் மாட்டிக்கிட்டோம். அப்படி பண்ணி நம்ம இமேஜே டோட்டலாக அப்படி ஏன் போற்றி ஆகணும். அதை 2வது நானும் 18+லாம் பேசியிருக்கேன். இந்த மீட் மிஸ்டர் மிதுன் ட்ரால் சேனல்லாம் ஜாலியாக கலாச்சிருக்கேன். அது ஃப்ளோவில் ஜாலியாக பேசுகிறது வேறு. அப்ரப்ட் 18+ மீம்ஸை எடுத்து வச்சு உட்காந்துக்கிட்டு அது அப்ரப்டாக இது 18+ தான் தெரிஞ்சு அதை ரியாக்ட் பண்ணி அது ஏன் அது ஒரு மாதிரி ரொம்ப அந்த ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியாக இந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி அதான் மைண்ட் லெவலில் போட்டு எங்களுக்குலாம் எங்கிட்டு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. குறிப்பாக அந்த சூழ்நிலையில் கல்யாணம் ஆகாத ஒரு சூழ்நிலை. கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு வேணும், பையன் வேணும் அப்படிங்கிற அந்த ஆசையெல்லாம் போய் எங்களை மாதிரி 90s கிட்டுக்கு சொல்கிறேன், இந்த குழந்தைங்களெல்லாம் பார்த்தா ஆசை வர அளவுக்கு ஒரு மைண்ட் லெவலில் நாங்கள்லாம் மெச்சூர் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைங்களெல்லாம் குட்டீஸ்லாம் பார்த்தா அப்படியே பக்கத்தில் வராத தூக்கி கொஞ்சிருவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி க்யூட்டாக இருந்தானுங்க 2 பேரும். அதில் ஒருத்தன் அதில் ஹைலைட் என்னென்னா, இது நான் சொன்னது இந்த பர்சனலாக ஒரு ஹைலைட்டுன்னு சொன்னேன்ல. ஸோ பர்சனலாக எங்களுக்கு அப்படி கனெக்ட் பண்ணிக்க தோணுச்சு. நமக்கும் ஒரு ஃபேமிலி, நமக்குன்னு ஒரு குட்டீஸ், நமக்குன்னு ஒரு நாள் எங்கேயோ இருக்குது அப்படிலாம் கொஞ்சம் அது பர்சனல் கனெக்ட். அதில் நான் நோட்டீஸ் பண்ண இன்னொரு விஷயம், ரொம்ப நார்மலாக அழகான விஷயம் என்னென்னா, மேலே ஜிம்மில் பாட்டு ஓடிட்டு இருக்கும்ல, நான் ஹெட்செட் போட்டுட்டு எனக்கு அவனுங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணாமல் இருக்க முடியல. எனக்கு ரொம்ப நேச்சுரலாக வந்துருச்சு. அவங்க டேடியும் பார்த்துட்டாரு, அப்புறம் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனுங்களை பார்த்து இன்னும் கொஞ்சம் பழைய மாதிரி எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தேன் அப்படின்னா ஹெட்செட்லாம் கழட்டிட்டு போய் பேசியிருப்பேன், தூக்கியிருப்பேன், கொஞ்சிருப்பேன். ஜிம்மில் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க முன்னாடி நம்ம போய் பேசி தூக்கி கொஞ்சிக்கிட்டு அது ஒரு மாதிரி தனியாக அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் அமைதியாக வாசிச்சுக்கிட்டேன், சட்டிலாக இருந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த ஜிம்மில் அந்த பாட்டு போடுறதுக்கு அவனுங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுறானுங்க. அவங்க அப்பா பேகை ஒர்க் அவுட் முடிச்சிட்டார் போல், ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டார். இவனுக்கு 2 பேரும் நடு ஜிம்மில் நின்று டான்ஸ் ஆடுறானுங்க. எதை பற்றியும் கவலைப்படல, எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதில் அவ்வளோ பியூரிட்டி இருந்துச்சு அந்த ஒரு ஆக்டில். இந்த நான் கூட இப்போ கூட சொன்னேன், நம்ம கொஞ்சம் சட்டிலாக வாசிச்சுப்போம், நம்ம எதுக்கு இப்படி நான் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறத, நம்ம அட்டென்ஷன் சீக்கராக இருக்கக்கூடாதுங்கிற ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ் வருது, 4 பேர் இருக்காங்கங்கிற கான்ஷியஸ்னஸ் வருது, நான் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் இப்படி ஆக்ட் பண்ணுறேன் ஒரு ஹியூமனாக. ஆனால் அவனுங்களை பாருங்களேன், அவனுக்கு 2 பேர்த்தையும் ஏய் பாட்டு போடுறாங்கடா, டான்ஸ் ஆடுவோண்டா அப்படின்னு ஆடுறானுங்க, தையத்தக்க தாம் தக்கன்னு குதிக்கிறானுங்க. செம்மையாக இருந்துச்சு அதை பார்க்குறக்கே, செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க அப்பா அந்த குட்டி பையனை, ஒரு பையன் கொஞ்சம் பெருசாக இருந்தான்,
அவங்ககிட்ட டே போகலாம்டா என்னடா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க அப்படி மாதிரி ஒரு ஆக்வர்ட் ரியாக்ஷன் கொடுத்தாரு. அந்த குட்டி பையன் டான்ஸ் ஆடுறான் அவர் பிடிக்க முடியல. சாமி இப்போ பரவச நிலை அடைஞ்சிட்டாரு. நானே தையத்தக்கா மும்தாஜ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கிட்டு. அவங்க அப்பா வந்து அவனை தூக்குறாரு. அதெல்லாம் தூக்கிட்டு போகிறாரு. இப்படி ஒத்த கையில் இப்படி அவனை தூக்குறாரு. இவனை கூப்பிட்டா வரமாட்டான் அப்படின்ட்டு போராடி பார்த்தாரு அவங்க அப்பா. போராட்டம் தோல்வி அடைஞ்சனால பெரிய கத்தி படம் கதிரேசன் அந்த குட்டி பையன் டான்ஸ் ஆடுறதே ஒரு நாள் தடுக்க முடியல, போராடிக்கிட்டு இருந்தார் பாவம். அதுக்கப்புறம் தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போகும்போது இந்த ஒத்த கையில் இப்படி தூக்குறாரு. தூக்கும் போதும் மூமெண்ட்லேயே இருக்கான், ஏர்லேயும் மூமெண்ட்லேயே இருக்கான், டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். அது செம்ம க்யூட்டாக இருந்துச்சு அந்த ஒரு சினாரியோவை பார்க்குறக்கே. ஒரு ஃபாதராக அவருக்கு அந்த இடத்துல வந்து அவ்வளோ பெருமை. அதாவது அவர் டான்ஸ் ஆடுறது அப்போதைக்கு ஆக்கூடாக இருந்தாலும் அங்கே இருக்க அந்த ட்ரெயினர்கிட்டலாம் பேசுவாங்க, அவங்களாம் கேட்பாங்கல்ல என்ன சார் அப்போ அப்படியே அவர் கண்ணில் ஒரு பேர் ஆமாம் சார் இவனுங்களை வச்சுக்கிட்டு ஒரு மென்னோட பேசிக் நீடு பாருங்களேன். ஒரு ஃபாதர், ஒரு கேரிங் ஒய்ஃபு, எல்லாம் இப்படி தான் மென்னுனாலே அப்படின்ட்டு ஏதாச்சும் சொல்கிறேன். ஒரு மென்னுக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஒரு அப்பாங்கிற அந்த ஒரு தருணம், அந்த குட்டி குட்டி விஷயந்தான் எல்லாமே. மிஞ்சி போனால் நமக்குன்னு ஒரு இதெல்லாம் பெரிய மேட்டர்ஸ் தான். அந்த டைம்னு வரும்போது அதெல்லாம் இட் மேட்டர்ஸ் தான். அதையும் தாண்டி இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கா ஃபேமஸ் ஆகிறாங்க. அந்த அக்காவை லைக் பண்ணது பூரா மென் தான் அப்படின்னா, மென் லைக்ஸ் பியூட்டி பட் மேரிஸ் சம்மோன் வித் கேரக்டர் அப்படின்னு ஒரு மீம் கூட பார்த்தேன். கிட்டத்தட்ட இல்லை அந்த மாதிரி தான். ஸோ இந்த 2 விஷயம் நோட்டீஸ் பண்ணேன், இது உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அவ்வளோதான். இந்த 3 விஷயம் பார்த்தேன் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். டடாபாவே சொல்லிக்கலாம். நாங்கள் மீட் மிஸ் டடாபாவே டாபாய்.